1,00,000 சந்தாதாரர்களை அடைய எனக்கு உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் மற்றும் ஐயா ஹரிஹர் சர்மா ஐயாவோட பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 31 நாட்கள் இந்த தமிழ் மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன, கிரகச்சாரங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்கு, இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன, விசேஷ பலன்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம ஐயா சொல்லுவார். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இப்போ நம்ம ஒவ்வொரு ட்ரிப்பும் மாத பலன்கள், வருட பலன்கள், கிரக பயிற்சி பலன்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம். அப்படி பார்க்கும்போது நம்ம இப்போ பார்க்க போகிறது வருகின்ற ஆவணி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஆவணி அப்படின்னாலே சூரிய பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது சிம்மத்தில் வருது ஆவணி. காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி மேஷத்தில் எந்த கிரகங்களும் இல்லை. அந்த ராசி அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் மிதுனத்தில் இருக்காரு. அதுக்கு அடுத்தது 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் புத பகவானும் உச்சம் பெற்ற குரு பகவானும் இருக்கிறாங்க. 5ஆம் இடமான சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியில் சுக்கிர பகவான் நீச்ச நிலையை அடைஞ்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் ராகு பகவானும், காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியான மீன ராசியில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். சனி பகவான் ருத்ராகேஷனாக இருக்கிறார். நம்ம இந்த ருத்ராகேஷன் சனி வக்ர பலன்களை ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அதில் உள்ளது பலன்களை பார்த்து தெரிஞ்சுங்க. அப்போ இப்படி இருக்கின்ற பொசிஷனில் இந்த ஆவணி மாத பலன்கள், இந்த ஆவணி மாதம் தொடங்கக்கூடியது அப்படின்றது 18/8/2026 17/9/2026 வரலும் சற்றேறக்குரிய 31 நாள் இந்த மாதங்கள் இருக்கு. இப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம். 23/8 ஆவணி மூலம் மற்றும் வாஸ்து நாள். வாஸ்து அப்படின்றத பொறுத்தளவுக்கு வருடத்திற்கு 8 முறை தான் வரும். அப்படி வருது இந்த ஆவணி மாதத்தில் 23/8/2026 வருது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 26/8/2026 இந்த வேதங்கள் 4 வேதங்கள் இருக்கு. ருக், யஜுர், சாம, அதர்வண வேதம். அப்படி வரக்கூடியவங்களுக்கு ருக்வேதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு உபகர்மா அப்படின்னாக்க பூனல் மாற்றக்கூடிய வைபவம். இதை தவிர மலையாள மக்களால் கொண்டாடப்படுகின்ற ஓணம் பண்டிகை அன்னைக்கு தான் வருது. அந்த 26/8 ஓணம் பண்டிகை வருது. அதுக்கு அடுத்தது பார்க்கணும் அப்படின்னாக்க 27/8/2026 யஜுர்வேத உபகர்மா. இந்த எஜுர்வேதக்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு பூனல் மாற்றக்கூடிய வைபவம் அன்னைக்கு கொண்டாடப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க தேவிகள்லேயே முக்கியமான தேவி அப்படின்றது காயத்ரி தேவி. அந்த காயத்ரி தேவி இப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த பாவங்கள் செய்தாலும் நம்ம அந்த காயத்ரி தேவத்தை ஒரு நாளைக்கு 108 முறை சொன்னால் ஓம் போர்வோசம் சத்வரேண்யம் மர்க்கோ தேவசிய தீமகி திரியோ யோன பிரஜோதியாத். நாம் தெரிஞ்சும் தெரியாத செய்த அத்தனை பாவங்களும், அதே போல் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாத செய்கின்ற பாவங்கள் அத்தனையும் போக்கக்கூடியது உயர்ந்த மாதாவான காயத்ரி மாதாவை கும்பிடக்கூடிய நாள் அன்னைக்கு காயத்ரி ஜபம். அது கூட பார்த்தோம்னாக்க ஒரு சில மக்கள் வரலட்சுமி நோன்பு, வரலட்சுமி விரதம் அப்படின்னு கொண்டாடக்கூடிய நாளும் அன்னைக்கு தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 4/9 நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு பிறந்த நாளும் கொண்டாடுவோம். அப்படி எம்பெருமான் யாதவ குலத்தில் பிறந்த கிருஷ்ண பகவானுக்கு உண்டான கோகுலாஷ்டமி அல்லது ஜென்மாஷ்டமி அப்படின்னு பேர். அந்த உயர்ந்த பண்டிகை வரக்கூடிய நாள் 4/9/2026. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 13/9/2026 சாம வேதத்தை பின்பற்றக்கூடியவங்க உபகர்மா பூனல் மாற்றக்கூடிய வைபவங்கள் இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க
பாலகங்காதர திலகரால இந்துக்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது தான் விநாயகர் சதுர்த்தி. ஆரம்ப காலகட்டங்களில் சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படலை. ஆங்கிலேயருடைய அடக்குமுறை இருந்ததுனால மீட்டிங் எதுவும் போட முடியாமல், எதுவும் பண்ண முடியாமல், சுதந்திர போராட்ட வீரர்களுடைய கருத்துக்களை வெளி சொல்ல முடியாமல் இருந்துச்சு. அப்படி இருக்கிற காலகட்டங்களில் விநாயகரை வச்சு விநாயகர் சதுர்த்தி மூலியமாக இந்துக்களுடைய எழுச்சியை கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது எம்பெருமான் விநாயகர் உண்டான சதுர்த்தி. இது முன்னாடி ஒரு சில மாவட்டங்களில், ஒரு சில மாநிலங்களில் மட்டும் கொண்டாடப்பட்டு இருந்துச்சு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சத்ரபதி வீர சிவாஜி பிறந்த இடத்துலன்னு மகாராஷ்டிராவில் கொண்டாடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இது அப்படியே உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சு உலகத்தில் உள்ள 197 நாடுலையும் உள்ள இந்துக்கள் எங்கெங்கே வாழ்கிறாங்களோ அவங்களால் கொண்டாடப்பட்டது விநாயகர் சதுர்த்தி. நம்ம அதில் வீட்டில் வச்சு களிமண்ணால் விநாயகரை செஞ்சு வணங்கி அவருக்கு உண்டான மோதகம் எல்லாம் படைச்சிட்டு ஒன்று ஒத்தைப்படையில் வரக்கூடிய நாள், 3வது நாளோ அல்லது 5வது நாளோ அல்லது 7வது நாளோ கிணற்றுல விசர்ஜனம் செய்யக்கூடிய நாள். அப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது ஒவ்வொரு பாரம்பரியமாக இந்துவில் பிறந்த அத்தனை பேருக்கும் முக்கியமான விழாவான விநாயகர் சதுர்த்தி கொண்டாடக்கூடிய நாள். அப்போ இந்த ஆவணி மாதம் பிறந்தாக்க, கடந்த மாதம் பார்த்தோம்னாக்கா ஆடி மாதம், ஆடி மாதத்தில் என்ன பண்ணோம், அம்மன்களுக்கு திருவிழாக்கள் வச்சுருந்தோம். அம்மன்களுக்கு கூழ் காய்ச்சி ஊற்றுறது, ஆடிப்பட்டம் தேடி விதை எல்லாரும் பயிர் பண்ணிட்டு அந்த விவசாயிங்க சிரமப்படக்கூடிய காலகட்டங்களில் ஊரில் உள்ள மாரியம்மன் கோயிலில் கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க. அது அந்த விவசாயிகளோட பசி ஆத்துறது. போன மாதம் அம்மன் மாதம், இந்த மாதம் பார்த்தோம் அப்படின்னாக்க விநாயகர் மாதம், அதே போல் ஆவணி மூலம், வாஸ்து, இத்தனை வசந்த திதிகளும் இத்தனை வசந்த நாட்களும் வரக்கூடிய நாள். சரி, இப்போ இந்த 31 நாளில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள்ன்றதை பார்ப்போமா? சிம்ம ராசி நேயர்களே, மகம் பூரம் உத்திரம் இந்த மாசம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே ராசிநாதனான சூரியன் ஆட்சி பெற்று போறார். மிகப்பெரிய ஏற்றமான காலம் அப்படின்னு நினைக்கும் பொழுது கேதுவோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலமாகவும் அமையுது. அதாவது மிகப்பெரிய அசுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேது. அதாவது பாம்பு கிரகமே மிகப்பெரிய அசுப கிரகம். அந்த பாம்பு கிரகத்திலையும் ராகுவை விட கேது மிக கொடுமையானவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதோடு சூரிய சந்திரர்களுக்கு ராகு கேது மிக மோசமானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் சிம்மத்தில் சூரியன் இருந்தாலும் கேதுவனுடைய பிடியில் அந்த மாசத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது. இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே சூரியன் இருந்தாலும் உடல் நலத்துல பின்னடைவு சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். தீவிரமான முடிவுகள் எடுக்க முடியாத நிலைமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எந்த ஒரு விஷயத்திலும் சரி சிறு சிறு தடங்கல்கள் வந்துட்டே இருக்கும். உடல் நலத்துல பின்னடைவு, ஆஸ்பத்திரி, எந்த மாதிரியான செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல செவ்வாய் போறார். 9ஆம் அதிபதி 9க்கு 3ஆம் இடம் 11ஆம் இடத்துல போய் இருக்க. அது விசேஷம். இருந்தாலும் அதாவது நிலங்கள் மூலியமாக லாபங்கள் வரக்கூடிய இடைத்தரகர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். மூத்த சகோதர சகோதரிகளோட சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதனான சூரியன் 11ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு தவறுகள் செய்யக்கூடிய, அரசாங்க விஷயத்தில் தவறுகள் செய்யக்கூடிய, உங்களுடைய கால்குலேஷன் எரர் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக கையாளுறது ரொம்ப நல்லது. பண விஷயங்கள்ல ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அடுத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்கறதுலாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் நல்லது. கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு புதன் மற்றும் சுக்கிரன் அவர்களுடைய மாறுதல்கள் இந்த சிம்ம ராசிக்கு எந்த விதமான மாறுதல்களை தரும் அப்படின்னா ஐயா கிட்ட கேட்க. நல்லா அற்புதமா சொன்னீங்க. ராசிநாதன் ராசியில இருக்கிறது வலு, ஆனா கூட பாப கிரகமான கேது இருக்கிறது வலு இழந்தாச்சு. சரி, அடுத்தது 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் புத பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்றிருக்காரு. நீண்ட நாட்களாக திருமணமும் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவர்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான் இங்க பார்த்தோம்னா புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்றவங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 2 பேருமே பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறாங்க. சொன்ன சொல் வெல்லக்கூடியது, எடுத்த முயற்சி ஜெயமாகக்கூடியது. அடுத்தது பார்த்தோம்னாக்க
ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று இருக்காரு. கூட கொஞ்ச நாளைக்கு அங்க புதன் இருக்காரு. எப்பொழுதுமே குருவை பொறுத்தளவுக்கு மென்டல் டிப்ரெஷன், மென்டல் டிஸ்டர்ப்டு, அதே போல வரவுக்கு மீறிய செலவுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம். தனக்காரகன் 12ல் இருக்காரு. அப்ப 12ல் இருக்கிறதுனால வரவையும் கொடுப்பாரு, வரவுக்கு மீறிய செலவையும் கொடுப்பாரு. அதனால இந்த காலகட்டங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப 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 சிறப்பா இருக்கும். இதை தவிர பார்த்தோம்னாக்க சிம்மராசிக்காரங்களுக்கு 6/3/2026 அன்னைக்கு அஷ்டமத்துல சனி பகவான் வந்துட்டாரு. அஷ்டம சனி பகவான் வந்தா அப்படின்னாலே வண்டி வாகனங்கள்ல சின்ன சின்ன கண்டங்கள் கொடுக்கக்கூடியது, உடல்நல ரீதியான தொந்தரவு கொடுக்கக்கூடியது. ஏற்கனவே சூரியன் தகப்பன் ஸ்தானாதிபதி, அவரோட பையன் சனி. அப்ப இந்த காலகட்டங்கள்ல சில தேவையற்ற அவமானங்கள், சில தேவையற்ற சங்கடங்களை தவிர்க்கக்கூடிய காலகட்டங்கள். அப்ப இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக செயல்பட்டோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அடுத்தது 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. வண்டி வாகனம் வீடு நிலம் வாங்கணும்னு முயற்சி பண்றவங்களுக்கு சாதகமா இருக்கும். இருந்தாலும் 1க்கு 2 ட்ரிப்பு யோசனை பண்ணி பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அஷ்டமத்துல சனி நடக்குது, சனி வக்ரகதியில இருக்கிறாரு. அதனால எச்சரிக்கையோடு செயல்படுங்க. அதே போல வண்டி வாகனங்கள்ல புறப்படுறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி புறப்படுங்க. இல்லாட்டி வண்டி வாகனங்களை சின்ன சின்ன கண்டங்களை சந்திக்க வேண்டி வரும். அப்போ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். இல்லையா பொது போக்குவரத்தை பயன்படுத்தினோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நடக்கின்ற திசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களுடைய தன்மை குறையும். இதை தவிர சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த 31 நாள் 18/8/2026 17/9/2026 31 நாள்ல ஒரு சில நாட்கள் சுபகாரியங்கள், புதிய முயற்சிகள் தவிர்க்கக்கூடியது. அது என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 29/8/2026, 30/8/2026, 31/8/2026 இந்த 3 நாட்களுமே புதிய முயற்சி, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணம் செல்றதை தவிர்க்கிறது சிறந்ததா இருக்கும். இதை தவிர பார்த்தோம்னாக்க சிம்மராசி நேயர்களுக்கு பொறுத்தளவுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள், நற்பலன்கள் குறையுது அப்படின்னா நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணம் பக்கத்தில் உள்ள சூரியனார் கோயில். ஏன் சாமி அந்த சூரியனார் கோயிலை மட்டும் சொல்றீங்க அப்படின்னாக்க அங்கதான் சூரிய பகவான் தன்னுடைய மனைவியான சாயாதேவி மற்றும் உஷாதேவியோடு சேர்ந்து இருக்கிற இடம். அதை தவிர அந்த சூரிய பகவானை பிரகஸ்பதியான குருவும் சதசப்தமும் பார்க்கக்கூடிய இடம். குருவும் சூரியனும் சதசப்தமத்துல பார்க்கக்கூடிய இடம்ன்றதுக்கு பேரு, அந்த யோகத்துக்கு பேரு சிவ ராஜ யோகம்னு பேரு. அப்ப இந்த சூரியன் கேதுல இருக்கிற பாதிப்புகள் உள்ளவங்க இப்ப இந்த இவர் மாறப்போறது, கேது மாறப்போறது நவம்பர் மாசம் மாற போறாங்க. அதனால எவ்வளவு சீக்கிரம் அந்த சாயாதேவி உஷாதேவி சமேத சூரிய பகவானை, குரு பார்த்த சூரிய பகவானை பார்த்துட்டு வரதோடு இல்லாம மற்ற 8 கிரகங்களுக்கும் தனித்தனி சன்னிதானம் உள்ளான கிரகங்கள். அப்ப நவகிரகங்கள் அத்தனையும் ஒரே இடத்துல பார்க்கக்கூடியது, ஒரே இடத்துல அர்ச்சனை பண்ணக்கூடியது, ஒரே இடத்துல வழிபடக்கூடிய இடம் அப்படின்றது அந்த சூரியனார் கோயில். அந்த சூரியனார் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னாக்க வர பிரச்சனை, வந்த பிரச்சனை எல்லாமே விலகும். சாமி எனக்கு அவ்வளவு தூரம் போறதுக்கான வசதி இல்லை அப்படின்னா நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள ஏதாவது ஒரு புராதான சிவன் கோயில்ல உள்ள நவகிரகத்துல நடுநாயமாக விட்டு இருக்கின்ற சூரிய பகவானுக்கு உண்டான நாள் ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானுக்கு உண்டான ஹோரை அப்படின்றது சூரிய ஹோரை. ஞாயிற்றுக்கிழமையில காலையில 6 to 7 நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள நவகிரகத்துல உள்ள சூரிய பகவானுக்கு ஒரு நெய்தீபம் 9 முறை பிரதட்சணம் வாங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையுமே விலகும். சரி, இந்த சிம்மராசி நேயர்களுக்கு 18/8/2026 17/9/2026 வரையிலும் 31 நாள்ல என்னென்ன நற்பலன், என்னென்ன கெடுபலன் அப்படின்றத நம்மளோட KS ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. அதாவது ஆவணி மாசத்தில் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். இருந்த பொழுதும் உங்களுடைய முயற்சிகளில் எந்த ஒரு தொய்வும் இருக்காது. முயற்சிகள் 1-2 தரம் பின்னடைவு இருந்தாலும் 1-9க்கு மேலே முயற்சிகள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அரசாங்கம் சார்ந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பண விஷயத்துல ரொம்ப ஜாகிரதையா இருங்க. ஜாமீன் கையெழுத்து போடுறது ரொம்ப ஜாகிரதையா இருங்க. உடல் நலத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது நல்லது.
அதாவது மருத்துவமனை இந்த மாதிரியான செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியிலையும் உங்களுடைய ராசியிலேயே கேதுவும் சூரியனோட ராசி அதிபதியோட சேர்றதுனால ரொம்ப பெரிய உடல் நலத்துல பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கோதுமை தானம் கொடுங்க, அது நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நிலத்தின் மூலியமாக அதீத லாபங்கள் வரும், புதையல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும், எடுத்த முயற்சிகளில் வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தாயின் சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் மூலியமாக ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு செலவுகள் வரும். சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகிறது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 75 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் நிச்சயமாக வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.